நான் இறைவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் நண்பனை தான் வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நண்பன் யாருக்கிட்ட மறைச்சாலும் நண்பன்கிட்ட மறைக்க மாட்டோம். அப்படி இல்லைன்னா அவன் நண்பன் இல்லை. அப்போது நான் எல்லாம் நண்பன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிடுவோன்னா அந்த இடத்துக்கு தகுந்தவன் நண்பன். அப்போ நம்ம சொல்லாமலே தெரிஞ்சுக்கிறவன் யார்? இறைவன். அதனால் அவனுக்கு அடுத்த இடத்துல நண்பனை வைப்பேன். அப்படி வச்சு அப்படி நட்புக்கு நான் இடம் கொடுக்குறவன். அவர் சொல்லி நான் எதையுமே தவிர்த்தது கிடையாது. மறுபேச்சே பேச மாட்டேன். நேற்று அவர் ஃபோன் பண்ணி என்னை கேட்டது எனக்கு அப்படியே நடுங்கி போச்சு. ஐயோ, நம்மளை மாட்டி விட்டார் அந்த மனுஷன், நம்ம இன்றைக்கி நல்லா சிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லை. ஆனால் என் புத்தி எடுத்ததுலேருந்து மாற மாட்டேன். நம்ம ஒருத்தரை மட்டும் எனக்கு சந்திக்க விருப்பம் இல்லை. அதனால் இவங்கெல்லாம் அந்த கூட்டம், நானும் அந்த கூட்டம் தான். அதுலேருந்து வெளியே வந்துட்டேன். அதனால் அந்த ஒரே ஒருத்தருக்காக வெளியே வந்துட்டேன். வேறு வழி இல்லை. இவர் இப்படி நடத்துகிறாருன்னா அவங்களும் இருப்பாங்களே, நம்ம என்னடா பண்ணுறது? அதுவும் காஞ்சி பெரியவானா என்ன பண்ணுறது? எவ்வளோ பிரச்சனைகள் காஞ்சி பெரியவாக்கு நான் வந்து கூட இருந்து பண்ணியிருக்கேன், யாருக்கும் தெரியாது. கடைசியாக ஒரு பிரச்சனை, நான் விஷயம் தெரிஞ்சு நான் வந்துவிட்டேன். காஞ்சிபுரத்தில் தான் இருக்கிறேன். அங்கே தான் அவர் நித்யானந்தா வர்றார். அவர் என்ன ரொம்ப தெரிஞ்ச ஒரு மாதிரி எனக்கு ஒரு கும்பிட்டு போட்டு போகிறார். அவரை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. பகிரங்கமாக தான் வரான், நான் பிடிச்சிட்டு போயே இல்லை, அது வேறு கதை, விடுங்க. நான் உள்ளுக்கு 3 நாளாக இருக்கேன். மறுநாள் நாளைக்கு காலையில் 8:30 மணிக்கு சமாதி பண்ணணும். அங்கே விவசாயின்னு ஒருத்தர் இருக்கார். அந்த விவசாயி வர்றார். டாக்டர், நீங்கள் இங்கேயா இருக்கீங்கன்றார். ஆமாய்யா, உங்களை இங்கே வச்சுக்கிட்டா இந்த சண்டாளனுங்க பைத்தியக்கார மாதிரி அலையிறானுங்க அப்படிங்கிறார். என்ன இந்த வார்த்தையெல்லாம் இங்கே பேச எதிர்த்தாப்புல ரூமுக்குள்ளே தான் பாலப்பிரிவாக இருக்கார். அவர் இன்னுமா வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கார். இவர் கூட சத்தம் போட்டு ஏன் பாலப்பிரிவா உள்ள கடக்கிட்டு வந்துட்டார். அவர் சொல்லிவிட்டு என்னையா பிரச்சனைன்னு கேட்டால், நாங்களும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய விவரம் தெரிஞ்சவங்ககிட்டலாம் கேட்டுட்டோம். காலையில் சமாதி பண்ணணும், அதுக்கு போடுற மூலிகை கிடைக்கல. மூலிகையெல்லாம் போடணும் அதோட சேர்த்து, அது கிடைக்கல. சொல்லி விட்டோம். இப்போ மணி 2 ஆகிடுது. ராத்திரி இது வரைக்கும் யாரும் வரலை. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உங்களை பார்த்ததுமே எனக்கு எல்லாமே நான் ரொம்ப லைட் வெயிட் ஆகிட்டேன். என்ன செய்யணும் சொல்லுங்கன்னு. எங்களுக்கு இன்னென்ன பொருள் வேணும்னார். உடனே ஈரோட்டில் எங்கள் பிரசிடெண்ட் அவருக்கு ஃபோன் அடித்தேன். இதெல்லாம் வேணும், ஆஃபீஸ் திறக்க சொல்லுங்கள், எல்லா லைட்டும் போட சொல்லிவிட்டு அந்த சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் ஆன் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா நாளைக்கே எங்களுக்கு எதிரிகள் நிறைய பேர் இருக்காங்க. என்ன பண்ணுவான், இவர் வந்துட்டு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி இருக்கிறதான் அள்ளிட்டு போயிட்டானுவான். நம்ம என்ன எடுக்கிறோம் ஏதுன்ற ரெக்கார்ட் பண்ணுங்க, இதெல்லாம் தெரியட்டுன்னு சொல்லிட்டு தேவையானதான் வண்டி ஃபுல்லாக ஏற்றினேன். பொலேரோ பெரிய வண்டி. அப்போ எல்லாத்தையும் ஏற்றிட்டு சுரவேகத்தில் நான் காஞ்சிபுரத்துக்கு போனேன். போலீஸ்லாம் தடை பண்ணியிருந்த ரோட்டை எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. கொண்டு போனேன், கொடுத்தேன். மறுநாள் காலையில் அருமையாக சமாதி ஆச்சு. அப்போ அவருக்கும் எனக்கும் அந்த ஆத்மார்த்தமாக என்ன இருந்திருந்தால் இல்லை, இறைவன் இந்த ஒரு சூழ்நிலையை நமக்கு கொடுத்துருப்பான். எங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்களாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் தான் நமக்கு வந்து யாகம்லாம் வளர்த்து இதெல்லாம் பண்ணி கொடுத்தவர். நம்ம அவருக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்கிறது? இது எந்த அக்கௌண்ட்லேயும் போடாதீங்க, எடுத்து வைங்க. நான் சொன்னேன், அக்கௌண்ட்டில் போடுங்க, நான் அதுக்கு பணம் கொடுத்துறேன், கேட்ட பேர் யாரும் வாங்காதீங்க. இல்லை நான் தீர்மானமே வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி செக்ரட்டரி சொல்லிட்டார். அந்த அளவுக்கு எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பந்தம். அதுக்காக சொல்ல வந்தேன். சரி, இப்போ நம்ம இதுக்கு வருவோம். நேரம் இருக்கே. தொடங்குறச்ச இந்த ஐயா என்ன பண்ணார், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றினார். இதை பற்றி நமக்கு எதுனா தெரியுமோ? ஏன் சொன்னாங்க, அதனோட காரியம் என்ன அப்படின்றத எனக்கு எதை எடுத்தாலும் நோண்டி பார்க்கணும். அதில் உள்ளே போய் கடைசி வரைக்கும் இன்னும் தான் தெரிஞ்சால் தான் வெளியே வருவேன். இல்லாட்டா உலகமே அழிஞ்சாலும் சரி நான் போக மாட்டேன், இந்த வேலையை முடித்தா தான் போவேன். இப்போ இதை பற்றி ஒரு ஆய்வுக்கு எடுத்தால் அதனுடைய உண்மை, இறைவன் சிவன் என்ற பெயரோடு பூமியில் வந்து ஒன்றுமே தெரியாது இருந்த ஞான சூனியங்களாகிய மனித சமுதாயத்துக்கு இறையாண்மை என்கின்ற சிந்தனையை மக்களுக்கு ஊட்டி, அதுதான் எல்லாத்துக்கும் காரணம்ன்ற உண்மையை விளக்கி
ஒரு ஆலமரத்து அடியில் அமர்ந்து மக்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணிக்கிட்டு வந்தார். கொஞ்ச நாள் இருந்துட்டு அவர் வடபுலம் நோக்கி போனார். எப்படி தொடங்குது பாருங்க. அவர் அமர்ந்திருந்த இடத்தை ஆல் அமர் ஐயன் அப்படின்னாங்க. ஆல் அமர் ஐயன் இருந்த இடத்த குரு வணக்கமாக வணங்க தொடங்கினாங்க. இவர் இறையாண்மைன்னு ஒன்று சொல்லி கொடுத்தார் பாருங்க. இவர் அதை அன்றைக்கி மக்களுக்கு சொல்லி கொடுக்கலன்னா இன்றைக்கி தொப்பி போட்டாலும் சரி, சிலுவை போட்டாலும் சரி, என்ன மாதிரி பட்டை போட்டாலும் சரி, இல்லை நிற்க வச்சாலும் சரி, இல்லை வெறும் பொட்டு வச்சாலும் சரி, யாருக்கும் எதுவுமே தெரியாது. இறையாண்மைன்னா என்னன்னு மனித சமுதாயத்துக்கு தெரியவே தெரியாது. அதை தெரிவித்தது யாருன்னு சொன்னால் அதனால்தான் தட்சிணாமூர்த்தின்னாங்க. தட்சிணாமூர்த்தினா என்ன? தெற்கே தோன்றிய குருநாதர். இவன் எடுத்து கொடுத்ததுனால்தான் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இவன் சொல்லி கொடுக்கல, நான் எவனுக்கும் அதை பற்றி தெரியாதுங்க. காட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த நாய் இன்றைக்கி நம்மளோட வாழுது இல்லையா? அது காட்டு விலங்கு தான், நம்மளோட வந்து அந்த ஆராய்ச்சியில் கிடைச்ச உண்மை. அந்த மாதிரி நம்மளும் கேவலப்பட்டுக்கிட்டு என்னமோ கண்ணா பின்னான்னு இருந்திருப்போம். காட்டுவாசிகளை விட கேவலமாக இருந்திருப்போம். அதிலிருந்து மனிதனாக எடுத்து இதுதான் வாழ்வியல் அப்படின்னு எடுத்து கொடுத்து மக்களுக்கு வழி வகை செய்து கொடுத்தவன். அவன் அமர்ந்து இருந்த இடத்தை ஆல் அமர் ஐயன் இருந்த இடம், அதுதான் இன்றைக்கு ஆலயம் என்று மருவியது. தமிழ் இப்படி போயிட்டு நம்மளை விளையாட செய்து நாகவில் வந்து உட்காரது பார்த்தீங்களா? ஆள் அமர் ஐயன் அமர்ந்திருந்த இடம் ஆலயமாக மருவிய பிறகு இவர் போயிட்டார். அதுக்கப்புறம் வந்தவங்கன்னா நிறைய கட்டினாங்க, எழுதினாங்க, அது உலகத்துக்கு தகுந்த மாதிரி போட்டோம். அவர் நமக்கு சொல்லி கொடுக்கலன்னா அதுக்கு பிறகு இறைவன் யார் யாருக்கு இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். திருவள்ளுவர் சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஒரு இது கட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த ஐயாவுக்கு இறைவன் எங்கேயோ பாதையை போட்டு அது வந்துட்டு உங்களுக்கு ஹைவே ஆக்கி சின்ன ரோடு ஆக்கி அப்படிலாம் கொண்டு வந்து ஒருத்தர் மடியில் கொண்டு வந்து விட்டு அவரை செய்ய வச்சு இப்படி எல்லாரையும் கொண்டு வந்து நிற்க வச்சு என்னையும் கொண்டு வந்து நான் இன்றைக்கி மலேசியாவில் இருக்க வேண்டியவன். நேற்று எங்களுக்கு ஒரு விழா, அதில் நான் இருக்கணும், எனக்கு ஒரு விருது கொடுக்கணும். எனக்கு விருதெல்லாம் கொடுத்தா எனக்கு பிடிக்காது. கவர்னர் போன வருஷம் கொடுத்தாரு, கவர்னர்கிட்ட நான் வேலை செஞ்சவன். அவர் மத்திய உளவுத்துறையில் இருந்தவன் நான். அப்போ அவருக்கேள 3 மாதம் இருந்திருக்கேன். அவர் அன்றைக்கி மேடையில் சொன்னார், போன அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி விழா. அப்போ சொல்கிறார், நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருந்தவருக்கு நான் விருது கொடுக்குறத பெருமையாக நினைக்கிறேன்னு சொல்லி அவர் ஹிந்தியில் சொன்னார். எல்லோரும் பார்க்குறீங்கன்னா அந்த 2 பேரும் பேசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ளே இருந்த உறவு அந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு வந்துட்டோம். எல்லாம் அடக்குமுறை, அதிகார முறை, ஆசை, எல்லாத்துக்கும் ஒரே காரணம் ஆசை தான். அது ஆசை கொஞ்சம் உள்ளே வந்துருச்சுன்னா அது வளரும்ல, அது பேராசையாக மாறிடும். எதுக்கு? அழியிறதுக்கு. இப்படிலாம் இறையாண்மை என்பது எப்படி வந்தது, இன்றைக்கி எப்படி உலகம் முழுக்க இருக்குது, அந்த இறையாண்மையை வச்சு தான் இன்றைக்கி உலகம் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. உலகத்தில் நடக்கிற போர்லாம் எதுக்கு நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? அன்றைக்கி இருந்தவன்லாம் மண்ணுக்கு, பெண்ணுக்கு, பொண்ணுக்கு அன்றைக்கி சண்டை போட்டான். இன்றைக்கி சமயத்துக்கு. அதை வள்ளலார் ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஜாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சந்தடிகளிலே, கோத்திர சண்டையிலே, ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர் அலைந்து அலைந்து நீர் வீணே அழிதல் அழகல்லவே. என்ன சொல்ல போகிறீங்க? இதெல்லாம் எனக்கு முதல்ல தெரியாதுங்க. நான் எப்போ ஐயாவுடைய திருவருட்பாவை முழுக்க படிக்க ஆரம்பித்தனோ எல்லாம் விளக்கமாக எடுத்து அப்படியே உள்ள பதிய வச்சுருக்கேன். நீங்கள் கம்ப்யூட்டரை தட்டினா எப்படி செய்திகள் கிடைக்குமோ அந்த மாதிரி நீங்கள் எந்த சப்ஜெக்டில் தொட்டாலும் என்னால் அதை எடுத்து கொடுக்க முடியும். அந்தளவுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதை மக்களுக்கெல்லாம் கொடுக்கணுன்றதுக்காகத்தான் சன்மார்க்க நேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கேன். எங்கள் ட்ரஸ்ட்டின் சார்பாக உள்ள ஆஸ்தான கேமராமேன் தான் அவர். எல்லாம் அவர் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துருவேன், என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவேன். அதை வச்சு அவர் என்ன வேணாலும் பண்ணுங்கன்றேன். இந்த செய்தி இப்போ நாளைக்கே உலகம் முழுக்க போயிடும். அது சரி பண்ணி கொடுக்கறதுக்கு எங்கே அவங்கள எங்கெங்க பேராசிரியரை வரட்டும்.
இங்கே அமர்ந்திருந்தவங்க வந்துட்டு சத்யபாமா கல்லூரியினுடைய பேராசிரியர். எங்களுடைய ட்ரஸ்ட்டில் அவங்க செக்ரட்டரியாக இருந்து பணிபுரிகிறாங்க. என்னோடய வைஸ் பிரசிடெண்ட், என்னுடைய மேனேஜராக இருந்தவர் இப்பவும் இருக்கார், வந்தவாசியில் இருக்கார். நாங்கள் எங்களுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், யாருக்கிட்ட இருந்தும் ட்ரஸ்ட்டுன்னு வச்சா சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக அப்படின்னு தான் இன்றைக்கி. அதனால் சட்டம் நிறைய போட்டிருக்காங்க. எங்களது அப்படிலாம் இல்லை. அப்படி வந்துச்சா அதை தூக்கி கொடுத்துடணும். அதுக்கு என்ன செய்யலாம்? நாங்களாம் உட்காந்து திட்டமிடுவோம். ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம், எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் மந்த் நாங்கள் ஒரு 15 பேரை அழைச்சிட்டு நாங்கள் இந்த காசிக்கு போயிடுவேன். காசிக்கு போயிட்டு அங்கேருந்து அலகாபாத் போயிட்டு திருவேணி சங்கமத்தில் குளிக்க வச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு குழந்தைங்க மாதிரி அழைச்சிட்டு வந்து வீட்டில். இது எப்பொழுதும் நடந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி தான் எங்கே இருக்கானோ இவரை இப்போ தாங்க மாட்டி விடணும். ஆமாம், நான் வந்துட்டு அயோத்தியில் ராமர் வந்து இறங்கியாச்சு. அந்த இதை இடிக்கும்போதே நான் மனசுக்குள்ளே நினச்சேன், இதை இடிக்கணும், தரமட்டமாக ஆக்கணும், இந்த ஊரில் வந்து ராமருக்கு கோயில் கட்டணும், நம்ம முதல் நாளே வந்து நிற்கணும்னு சொல்லிட்டு என்றைக்கோ மனசில் நினச்சவன் நான் உயிரோடு இருக்கும்போதே நடந்துருச்சு. அதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு 10 பேர் போகணுன்னு நினச்சேன். சரிப்படாது, நம்ம 9 பேர் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 9 பேரை தேர்வு செய்தேன். ரொம்ப தெளிவாக தேர்வு செய்ததில் வலைசியாரும் ஒருத்தர். அவருக்கு, அவர் மனைவிக்கு எல்லாருக்கும் ஃப்ளைட் டிக்கெட்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் ஏற்பாடும் பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கு வேண்டிய செய்தியை சொல்கிறச்ச, டாக்டர் என்னை மன்னிச்சிருங்கோ, இந்த மாதிரி ஸ்பெஷல் விஐபி டோக்கன் கொடுத்து உங்களை அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க, நான் வேறு வழியே இல்லாமல் நான் அதை ஒத்துன்னுட்டேன், என்னை மன்னிச்சிருங்கோ. எனக்கு அதை தாங்கவே முடியலை. ரொம்ப நாளாக நாங்கள் திட்டமிட்டோம், நடக்கலை. இப்போ நல்ல அருமையான நேரத்தில் எல்லாம் முடிஞ்ச பிறகு முடியாதுன்னு விட்டாரே, நியாயமாக மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அப்படியே உக்கி போனேன். அப்புறம் நாங்கள் இங்கேருந்து போனோம், 7 பேர் தான் போனோம். அது நம்ம வருத்தப்படுறதுல நியாயமே கிடையாது. ஏன் தெரியுமோ, நம்மால் நினச்சிட்டான், இப்படி தான் நடக்கணும்னு அவன் நினச்சிட்டான். நீங்கள் மாற முடியுமோ? கரெக்டாக நம்ம 4 அன்னைக்கு கிளம்புறோம். இவர் சொல்கிறாரு, டாக்டர் என்னை மன்னிச்சிருங்கோ, ஸ்பெஷல் விஐபி இதில் நாங்கள் எங்களை கூட்டின்னு போகிறேன்னுட்டாங்க. நான் தர்ம சங்கடமாக நான் மாட்டின்னு இருக்கேன், கவலையே படாதீங்க, போங்க. நாங்கள் 7 பேர் போனோம். கடைசியாக 9 பேர் இல்லாமல் 7 பேர் தான் போனோம். அங்கே என்ன நடந்தது தெரியுங்களா? ராமர் பையன் எங்களுக்கும் எவ்வளோ 3 அடி இருக்குமா, 3 அடி தூரத்தில் என்ன தான் முதல்ல நிற்க வைக்கிறாங்க. நான் தான் முதல் தரிசனம். என்னைக்கு நினச்சதை, பாபர் மசீதை இடித்தாங்களே அன்றைக்கி நினச்சதை இறைவன் சரியாக நிறைவேற்றி முதல் தரிசனம். நேற்று அண்ணன் வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டார், முடிச்சுட்டு நாளைக்கு தான் தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு 5 லட்சம் பேர் பார்க்க தயாராக நிற்கிறாங்க கூட்டமாக. எங்களை இராணுவத்திலேருந்து வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ராமருக்கு முன்னாடி நிற்க வச்சுட்டாங்க. முதல் தரிசனம் எனக்கு. அதுக்கு பிறகு எங்கள் டாக்டர் ஒருத்தர் வந்தார், தாம்பரத்தில் இருக்கார் அவர், அப்புறம் இவங்க எல்லோரும் இருந்து தரிசனத்தை பார்க்குறோம். அதுக்கு பிறகு அங்கேருந்து ஒரு வண்டி எடுத்துகிட்டு எப்போதும் போல் காசிக்கு வந்து எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் ஊருக்கு வந்து சேர்ந்துட்டோம். அதுக்கு பிறகு நாங்கள் போன மாதம் மறுபடியும் போயிட்டு வந்தோம். ஒரு 90 வயசு சின்ன பொண்ணுங்கள்லாம் கூட்டிகிட்டு போனேன். இவங்க அம்மா ஒரு பொண்ணு, அவங்க மாமியார் ஒரு பொண்ணு, எல்லாம் வயசு எல்லாம் 90 வயசு, எல்லாம் 90 வயசில் எப்படி இங்கேருந்து அழைச்சிட்டு போகிறது, எப்படி வருவாங்க, இவங்களுக்குள்ளே குழப்பம். எனக்கு ஒன்றும் கிடையாது. யாரை எங்கே போட்டு தள்ளணும்னு நினச்சா அவன் தானே செய்வார். நமக்கு என்ன இருக்குது, நினச்சதை செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்ப்பு. இந்த அம்மா தான் மாட்டினாங்க. சரி பரவாயில்ல, மாட்டுறதுக்கு ஒரு ஆளை இறைவன் கொடுத்துட்டான். கூட்டிகிட்டு போயிட்டு எல்லோரும் அவங்கள குழந்த மாதிரி அழைச்சிட்டு போய் குழந்த மாதிரி கொண்டு வந்து அவங்க ஆற்றுல விட்டுட்டேன். அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ மகிழ்ச்சி தெரியுங்களா? அப்போ இன்றைக்கு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி இது எதனுடைய அடிப்படைன்னு கேட்டிங்கன்னா, இறை நம்பிக்கை என்கின்ற அடிப்படை. அந்த இறை நம்பிக்கையை நமக்கு கொடுத்தவன் பரம்பொருள். அவன் மனிதனாக வந்து மக்கள் மத்தியிலேருந்து எடுத்து கொடுத்ததுனால தான் இன்றைக்கி அவன் என்னமோ தானே கண்டுபிடிச்சா மாதிரி எல்லாம் பண்ணுறான். அதாவது உருவம் இல்லாமல் சரிகையில் ஈசன் சரவடிவாய் நின்றான்,
கிரிகையில் மந்திரத்தில் கெட்டி அருகிருந்தான், ஊனமில் யோகம் தன்னில் உள்ளொளிவாயே நின்றான், ஞானமதில் நானாகினான். சொல்லுது, தமிழ் தான் சொல்லுது, வேறு எந்த மொழியிலும் சொல்ல. அவன் முதல்ல காற்றாக நிற்பானாம். யார்? பரம்பொருள் காற்றாக இருப்பான். சரவடிவம் என்றால் காற்று, மூச்சு, சுவாசம். கிரிகையில் மந்திரத்தில் கெட்டி அருகிருந்தான். அது என்ன மந்திரம்? நம்ம உடம்புக்குள்ளே ஓடக்கூடிய அந்த நாடி நரம்புகளுக்குள், அந்த இரத்த நாளங்களுக்குள் ஓடக்கூடிய எல்லாம் சேர்ந்து ஒரு பொருள் ஒரு இடத்த விட்டு போச்சுன்னு சொன்னால் அந்த உராய்வில் ஒரு ஓசை வரும். எதுவாக இருந்தாலும் சரி, காற்றே இருந்தாலும் கூட நீங்கள் வீசுகிற வேகத்தில் அந்த உராய்வு சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை தான் உடலுக்குள்ளே இருந்து எவன் ஒருவன் உணர்வானோ அவனுக்கு அது தெரியும். அதுதான் ஓம் என்ற பரம்பொருள். பிரணவம் அதிலிருந்து தான் வருது. பார்த்தீங்களா? அதிலிருந்து வருதுன்னு ஓசை வருதுன்னு சொன்னால், அது உராய்வின் மூலமாக வருதுன்னு சொன்னால் அதில் வெளிச்சமும் வரும். வள்ளலார் காண்றார். அதனால தான் அருட்பெருஞ்சோதின்னு பேர் வச்சார். எவ்வளோ பெரிய எளிமைப்படுத்துறார். அதனால தான் நீங்கள் ஜாதியும் மதம் இதெல்லாம் வச்சுட்டு சண்டை போட்டு சாவாதீங்கடா, இதாண்டா கடைசியாக. ஐயா அருமையாக எடுத்து தர்றார். அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல அவர் பாடுறார், யாரும் அதெல்லாம் தொடமாட்டாங்க. போற்றி நீரிடா புலையரை கண்டால் போக போக நீர் புலம் இழந்து அவமே. வள்ளலார் பாடுறாருங்க. போற்றி நீரிடா புலையரை கண்டால் போக போக நீர் புலம் இழந்து அவமே. இங்கே இருந்துன்னா அவம் அப்படின்றார். புலையர்னு யார் தெரியுங்களா? புலால் உண்ணுபவர்கள் என்பது பொருள். அவர்கள் தீண்டத்தகாதவர்கள் என்பது பொருள். எங்கள் ஊரில் எல்லாம் நீலங்கிறது எங்கள் ஊர். ஊரை விட்டு வெளியில் போயிட்டு கருவாடு கடை, மீன் கடை, கோழி கடை, முட்டை கடை எங்கேயோ இருக்கும். அது பணத்தை தூக்கிட்டு போகக்கூடிய பாதை. அங்கே கொண்டு போய் எரிக்கிறதோ பொதிக்கிறதோ எல்லாம் பண்ணிவிட்டு இங்கே வந்து குளத்தில் குளிச்சுட்டு அப்புறம் இதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. அது வாங்கிட்டு போகிறவங்க யாருன்றது உலக மக்களுக்கு, நாட்டு மக்களுக்கெல்லாம் தெரியும்.